ஓகே மாதா. திருப்பியும் குக்குட்டः ரத்னம் ச. कुक्कुटः रत्नं च. कुक्कुटः अकारान्त पुल्लिङ्ग कुक्कुट शब्दस्य प्रथमा विभक्ति एकवचनं. हियर विसर्गं வந்து விசர்கஸ்ய உத்வம் அனந்தரம் குணம் விசர்க சந்தி. அப்புறம் ரத்னம் இஸ் அகாராந்த நபும்சகலிங்க ரத்ன சப்தஸ்ய பிரதமா விபக்தி ஏகவச்சனம் ரத்னம். ச அவ்யயம். சேவலும் ரத்தினமும் அப்படின்னு ரத்தினமும் அப்படின்னு அந்த I have translated. Cock and the gem. Cock and the gem. एकदा कुक्कुटः कश्चित् पादेनावकरं किरन्. एकदा ஒரு சமயம் சேவல் ஏதோ குப்பையை தன் கால்களால் வாரி இறைத்தது, கிளறியது அப்படின்னு தமிழ்ல எழுதிட்டேன். Once cock was it was scattering the dust or garbage with its legs. ஏகதா அது வந்து ததிதாந்தம் அதா அவ்யயம். ஏக பிளஸ் தா ததிதாந்த பிரத்யே தா பிரத்யே ஏகதா அவ்யயம். குக்குட்டः அது சொன்னே முதலியே அகாராந்த புல்லிங்க குக்குட சப்தஸ்ய பிரதமா விபக்தி ஏகவச்சனம். கிஞ்சித் கஹ பிளஸ் சித் சிச்சன பிரயோகம். கஷ்டித் கஹ பிளஸ் சித். கிம் சப்தஸ்ய புல்லிங்க ரூபம் கஹ சிச்சன பிரயோகமா இருக்குது. விசர்கஸ்ய ஷகாரம் totally it is an avyayam. Totally it is an avyayam. பட் இது வந்து விசர்கஸ்ய ஷகாரமா இருக்கு. விசர்கஸ்ய விசர்க கஹ பிளஸ் சித் சித். விசர்கஸ்ய சகார ஷகாரஹ சகார வந்துட்டு அப்புறம் சுத்துவம் ஆகும். சகார வந்துட்டு அப்புறம் சுத்துவம். ஆச்சா சுத்துவ சந்தியா இருக்கு. அதான் விசர்கம் வந்து will be replaced by sakara. Yes. அப்ப sakara will be replaced by shakara. Is under chutva sandhi. Yes. chutva sandhi. பாதேன அவகரம். பாதேன பிளஸ் பாதேனாவகரம் வந்து பாதேன பிளஸ் அவகரம் அப்படின்னு பிரியுது. சவர்ண தீர்க்க சந்தி அந்த இடத்துல பாதேன பிளஸ் அவகரம். பாதேன வந்து அகாராந்த புல்லிங்க பாத சப்தஸ்ய திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். அவகரம் அகாராந்த புல்லிங்க அவகர சப்தஸ்ய द्वितीया விபக்தி ஏகவச்சனம். அவகரம்னா கார்பேஜ் மாதா. குப்பையை கிளறியது द्वितीया விபக்தி ஏகவச்சனம். கிளறியது தகாராந்த புல்லிங்க கிரத் சப்தஸ்ய பிரதமா விபக்தி ஏகவச்சனம் கிரண் அப்படின்னு இருக்கு. கரெக்ட் இல்லையா? தகாராந்த கிரத் சப்தம் கிரத். எஸ். இதுல வேற ஏதாவது இருக்கா? நெக்ஸ்ட் லைன் பாருங்க. ஆமா, அந்த கிரத் வந்து உங்களுக்கு எப்படி இதா இருக்கு? கிரத் வந்து ஐ மீன் தகாராந்த சப்தம். ஐ மீன் ஹல் சப்தம் அது. அஜன் என்னது ஹலந்த சப்தம். நகாரம் எப்படி ஆகுதுன்னு கேட்கலாம் சார். அதாவதுமா now you are doing அது வந்து இது என்ன ஃபார்ம், அது என்ன தாத்து? சத்ரு. சத்ரு பிரயோகம். ஆமா, கிரண் வந்தாலே நமக்கு தெரியும் it is சத்ரு. Yes, சத்ரு. But it has taken a dhatu, right? It has taken a dhatu. Okay. நான் அதுல அப்போ ஒரு தாத்து எடுத்துக்க முடியாது. So it is kru plus shatru. kru da kru na நம்ம single kru கிடையாது, ருகாராந்த தீர்க்கம். kru. acha kru. okay. To scatter, that is. okay. okay madam. நான் யோசிக்கவே இல்ல. இல்ல பரவாயில்ல. சத்ருன்னு யோசிச்சேன். பட் ஆனா அது kru plus சத்ருன்னு எழுதி இருக்கணும். அந்த அந்த திங்கிங்கே சொல்லலாம். நோ ப்ராப்ளம். சக்ரு வந்து தீர்க்க க்ரு இல்லையா மாதா?
ஆமா. ஓகே. என்ன மாத்தா அது வரும்? 9 USஆ இல்ல கிருத் வந்து இது வந்து எந்த கணாமா வேற யாராவது நான் எழுதலையா அது? சுதாதி கணமா இல்ல 9 கிரியாதி கணம். கிரயாதி இல்லையா? கிடையாது. 9 தானே? கிரயா ஆமா கிரயாதி கணம். கிரயாதி டு ஸ்கேட்டர் இல்ல 6 PS போட்டிருக்கு. டு ஸ்கேட்டர்ங்கிறதுக்கு அதுவும் போட்டிருக்கு. 6 PS ஓ சுதாதி கண நேபி அஸ்தி மாதா. என்ன சார்? இல்ல சாரி சிக்ஸ்த் கண. சாரி மாதா சுதாதி கண. சுதாதி இல்ல எழுதிருக்கேன். சுதாதி தான் எழுதிருக்கேன். கிராதி இல்லையா? 6னா இல்லையா? இல்ல சுதாதி துதாதி டு ஸ்கேட்டர். துதாதிஸ். எஸ் டு ஸ்கேட்டர் வந்து 6 PSல வருது. ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு அந்த கிருங்கிறதுக்கு கிரதி அப்படின்னு வருது. கிரதி. சாரி மாதா எழுதிருக்கேன் சொல்லும்போது தப்பு. சுதாதி தான் எழுதிருக்கேன். That's okay sir. Because நான் அதை பார்க்கவே இல்லை. I just completely forgot. So Kirati comes. Kirati. So it is the Tudadi only. 6 Tudadi gana. PS sir. 6 PS. Yes மாதா. Yes 6 PS இருக்கு. பிளஸ் சத்ரு அதனால அது கிரண் வருது. நெக்ஸ்ட் லைன் ததர்ஷ பாசுரம் கிஞ்சித் ரத்னம் ஸ்ரேஷ்டி கிருஹாங்கனே. அதாவது இந்த இடத்துல சஹ பாசுரம் கிஞ்சித் ரத்னம் ஸ்ரேஷ்டி கிருஹாங்கனே ததர்ஷ அப்படின்னு அது ஐ மீன் மீனிங்ஃபுல்லா அதாவது இப்ப வந்து நீங்க முதல்ல இந்த என்னதான் இது வந்து 2 சென்டென்ஸா இருந்தாலும் it is actually it is one sentence only. Okay. பார்வதி மேடம். மாதா சொல்லுங்க மாதா. ஒரு சென்டென்ஸ் தான் இது. ஏகதா குக்குதஹ கஷ்சித் பாதேன அவகரம் கிரண் ததர்ஷ. இப்ப நம்ம அதை அன்வயம் பண்ணினா எப்படி வரும்? ஏகதா கஷ்சித் குக்குதஹ. ஓகே. பாதேன அவகரம் கிரண் இப்படி கூட எடுத்துக்கலாம். இது அட்ஜெக்டிவாவும் போடுங்க. ஏகதா பாதேன அவகரன் கஷ்டித் கிரண் அவகரம் கிரண் கஷ்டித் குக்குடக. ஓகே. பாசுரம் கிஞ்சித் ரத்னம் ஸ்ரேஷ்டி கிருஹாங்கனே ததர்ஷ. ஓகே. இப்ப ததர்ஷ வந்து நமக்கு எஸ் மாதா கிரியாபதம்ங்கிறது வந்து தான் verb இங்க. அதான் கிரியாபதம் சொல்லி ததர்ஷ. எஸ் மாதா. நான் அத வந்து தனி சென்டென்ஸ் எடுத்துட்டு இத வந்து இப்படின்னு மாத்தினேன். இப்படி நம்ம பண்ணும்போது it is not a separate. You cannot make it into 2 sentences because the verb is only one for both the lines. Yes, actually இது ஒரு poetry மாதிரி இருக்கு இல்லையா? I mean it's a poetry. Yes, poetry. It's a poetry, yes. Like a poetry. But but you can easily make it prose. At that time you will see there is only one word. Yes Mata. Yes, I understood. 1 minute. Welcome Mr. Kasturi Rangan sir. You have come to our class. Today you have joined us. Please யார்கிட்டயாவது அந்த இது இருக்காமா? அந்த ரீடரோட இது I forgot to send this அனுப்புறேன் மாதா. PDF இருக்கா? இருக்கு மாதா, அனுப்புறேன் மாதா. அத குரூப்ல அனுப்பிருங்க. Sir can follow the 20th lesson. Sir, we are doing the lesson number 20. You can just follow it, sir. Nitya madam will be. Are you able to hear me? Yes, madam. Okay. Okay. So Nitya madam will be sending you in the group. Just you can open the book and the 20th lesson. You can just follow and see how much, because you also will be able to follow it. Yeah. Yeah. So yes, Parvati madam, you can. மேதா இதுல சிரேஷ்டியும் வந்து இதுதானே அட்ஜெக்டிவ் தானே? சிரேஷ்டி ரத்னம் தானே? ஆமா, ரத்னம் வந்து சிரேஷ்டி தான். சிரேஷ்டி கிருஹாங்கனே ரத்னமும் போடலாம். சிரேஷ்டி ரத்னம் கிருஹாங்கனே இல்லையா? Yeah, that's okay. Yeah. அச்சா, அதையும் முன்னாடி எடுத்துக்கலாம். ரத்னம் சிரேஷ்டி இல்ல, அதாவது
இப்போ வந்து சார் இந்த இதுல வந்து ஐ ஐ ரத்னம் ஸ்ரேஷ்டி கிருஹாங்கனே. இப்போ கிஞ்சித் ரத்னம், இப்ப இந்த பொயட் எப்படி எழுதியிருக்காருங்கிறத நீங்க பாருங்க. இப்ப கிஞ்சித் பாசுரமும் ரத்னம் அது மாதிரிதானே. அப்படின்னு பாசுரமும் அது எழுதிட்டு மாதிரிதானே. ஸ்ரேஷ்டி கிருஹாங்கனேன்னு இருக்கு இல்லையா சார்? ம். So he has given the adjective to the griham. எஸ் மாதா. ஆக்சுவலி பாசுரம் வந்து தானே மாதா ரத்னத்துக்கு வரும். Yes, பாசுரம் வந்து Basuram ரேடியன்ட். Ratnam, correct ma. நான் ரெண்டையும் சேர்த்து எழுதியிருக்கேன். சிரேஷ்டி பாசுரம் கிஞ்சித் சிரேஷ்டி பாசுரம் ரத்னம் எழுதியிருக்கேன். Yeah, just excuse me 1 minute. Yeah. எஸ் Yeah. மாதா. Yes, so சொல்லுங்க. Sitaraman sir, are you clear sir? எஸ் இப்ப கிரகத்துக்காக சிரேஷ்டி எடுத்துக்கலாம் கிடைக்கிற கிரகத்துக்கு விசேஷமா எடுத்துக்கலாம் சிரேஷ்டி இல்லையா? ஆமா சார், அததான் நான் சொல்றேன். ஓகே, நான் ரத்னத்துக்கே எடுத்துட்டேன். பாசுரம் சிரேஷ்டி It's okay, it's ரெண்டையும் okay sir. பரவாயில்ல, நான் மாத்திக்கிறேன். அத மாத்திக்கோங்க. Yeah, so Parvati madam, yeah, you carry on. எஸ் மாதா. ददर्श வந்து दृश् धातु परस्मैपद्यां लिट्लकारं प्रथमपुरुष एकवचनं ददर्श. बासुरं विशेषण विशेष्यं टु रत्नं अकारान्त पुल्लिंग बासुर शब्दस्य இது வந்து பிரதமா விபக்தி. பாசு மீன்ஸ் ஒளி மிகுந்த ரத்தினம் அப்படின்னு. ரத்தினத்தை கண்டெடுத்தார். ஒளி மிகுந்த ரத்தினத்தை. அப்ப அதனால ரெண்டுமே தித்யாவல்லதான். ரத்தினத்தை தித்யா விபக்தி ஏகவச்சனம். கிஞ்சித், கிஞ்சித் வந்து கிம் பிளஸ் சித் நபுன்சகலிங்கம். ரத்னம் நபுன்சகலிங்கமா இருக்கறதுனால கிஞ்சித்தும் வந்து விசேஷண விசேஷம் மாதிரிதான் இருக்குதுக்கு. சில ரத்தினங்களை அப்படின்னு. ரத்தினத்தை ஒரு சம் தான் இங்க. இட் இஸ் நாட் ரத்னானி இல்லையே. ரத்னானி ரத்னம் தான். எஸ், ரத்னம். அது வந்து கிம் பிளஸ் சித் நபுன்சகலிங்கம் சிச்சன பிரயோகம். ரத்னம் வந்து அகாராந்த நபுன்சகலிங்க ரத்ன சப்தஸ்ய த்விதியா விபக்தி ஏகவச்சனம். ஸ்ரேஷ்டி கிருஹாங்கனே. ஸ்ரேஷ்டின் அப்படின்னு ஆக்சுவலி நான் வந்து இது வந்து அகாராந்த நபுன்சகலிங்க ஸ்ரேஷ்டி கிருஹாங்கன சப்தஸ்ய சப்தமி விபக்தி ஏகவச்சனம்னு எடுத்துருக்கேன். அப்போ அதுக்கப்புறம் அதை பிரிச்சேன் வந்தா ஸ்ரேஷ்டின் சப்தம்னு ஸ்ரேஷ்டி வருது. ஸ்ரேஷ்டினக அப்படின்னாக்கா அது எப்படி எடுத்துக்கலாம்? அது வந்து ஷஷ்டி தத்புருஷ சமாசமா பெரியதா எல்லாத்தையும். கிரகஸ்ய ஆங்கனே ஸ்ரேஷ்டினக கிரகஸ்ய ஆங்கனே அப்படி இல்ல. அதாவது எப்படின்னா இப்ப வந்து ஸ்ரேஷ்டி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஸ்ரேஷ்டின் சப்தத்தோடு தான். ஆமா, ஸ்ரேஷ்டின் சப்தம் அதுதான் எழுதியிருக்கேன், ஸ்ரேஷ்டின் சப்தம். பட் ஆனா ஸ்ரேஷ்டி நக தான் வந்து சப்தமி சஷ்டிக்கு வருது. அத வந்து நம்ம அப்படி சமாசமா மாத்தினோம். ஓகே, நீங்க சமஸ்த பதமா பார்க்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நீங்க எடுத்துன்றது ஸ்ரேஷ்டி நக கரெக்ட். அப்ப நம்ம வந்து இப்ப வந்து நம்ம அப்படி பார்த்தாங்கன்னா இப்ப வந்து நம்ம ஸ்ரேஷ்டின் சப்தம் அதுல வந்து நகாராந்தா whenever we do the சமஸ்த பதம் the நகாராந்தா goes away. அதனாலதான் ஸ்ரேஷ்டி வந்து இகாரம் சின்ன இகாரமா வந்திருக்கு ஸ்ரேஷ்டினாக.
ஓகே. அப்போ நகா போயிடும். அப்புறம் ஸ்ரேஷ்டி மீன்ஸ் அத சமஸ்த பதமா ஆக்கும்போது நான் வந்து இப்படி இப்படி பிரிச்சேன்னு சொல்றேன். That's okay. That's okay. ஸ்ரேஷ்டினக கிரக கிரக கிரகஸ்ய ஆங்கனே ஸ்ரேஷ்டினக கிரகஸ்ய. ஸ்ரேஷ்டின்னாக்க மர்ச்சன்ட், ஒரு அதாவது ஒரு நல்ல வைஸ் ஐ மீன் பணக்கார வீடு அப்படிங்கிறது. Yeah, ஒரு பணக்கார வியாபாரி, சீஃப் பணக்கார வியாபாரியின் வீடு. ரத்னம்ங்கிறதுனால இட் இஸ் a rich person's house. ஆங்கனேன்னா தோட்டத்தில் கண்டது. அதாவது இத வந்து நான் how I have translated is அங்கனம்ங்கிறது it's like a courtyard of the house. நம்ம courtyard, தோட்டத்தில். தோட்டம் வராதுமா, தோட்டம் வராது. It's not a தோட்டம், it's like a courtyard. நம்ம சொல்லுவோம், நம்ம கிராமத்துல எல்லாம் அந்த முற்றம் அப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஓகே மாதா. அது மாதிரி அது கோர்ட்யார்ட் அப்படிதான் வரும். That is the way. அப்ப வீட்டின் முற்றத்தில் கண்டது. கண்டது அத வீட்டில் அத பின்னாடி இருக்கிற இடத்துல it has seen, அவ்வளவுதான். Yes, it has seen. பட் இப்ப நீங்க இத எடுத்துட்டீங்கன்னா ஸ்ரேஷ்டினக கிரஹஸ். ஓகே, கிரஹஸ்ய ஸ்ரேஷ்டினக கிரஹஸ்ய அங்கனே. ஆமா, அங்கன. அப்பா ஓகே. இப்ப ஸ்ரேஷ்டின் கிரக அங்கனா வச்சிருந்தாலும் அது அங்கனத்தோடும் நீங்க வந்து சப்தமி விபக்தி. சப்தமி விபக்தி. ஓகே, ஏகவச்சனம். கிரக அங்கனே வந்து சவர்ண தீர்க்க சந்தி அந்த இடத்துல கிரகாங்கனே அப்படின்னு இருக்கு. ஓகே, சோ டோட்டலி இட் இஸ் ஒன் சமஸ்த பதம் ஸ்ரேஷ்டி கிரகாங்கனே. எஸ் மாதா. ஸ்ரேஷ்டி கிரகாங்கனே அது பிரிச்சோம்னாக்க ஸ்ரேஷ்டினக கிரகஸ்ய அங்கனே. ஓகே, அங்கனக அங்கனக தஸ்மின் அங்கனக அங்கனம் தஸ்மின். அது நபும்சகலிங்கம். அங்கனம் தஸ்மின் இஸ் a நபும்சகலிங்கம். நபும்சகலிங்கம். ஓகே. ஓ, அப்ப இது நபும்சகலிங்கமா தான் வரும். நான் புல்லிங்கம் சொன்னேனோ. கிரகம் தியா. கிரகம் கரெக்ட். ஆமா, நபும்சகலிங்கம் தான் வரும். ஓகே மாதா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மாத்தா. அதுல ஸ்ரேஷ்டின் சப்தம் இருக்கு இல்லையா? இப்போ ஸ்ரேஷ்டின் சப்தத்துல பிரதமா விபக்தி ஸ்ரேஷ்டி ஈகாராந்தம் வருது. இங்க ஸ்ரேஷ்டி இகாராந்தத்துல முடிச்சிருக்காங்க. ஸ்ரேஷ்டி நகான்னு வரும்போதோ நகாரம் போயிட்டு இகாரம் ஆயிடுமா ஸ்ரேஷ்டி? நீங்க வந்து இது சார் சார் come on, bring back your சமஸ்த பத மெமரி. சமஸ்த பதத்துல நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? பிராதிபதிகம் தானே போடுவோம். பூர்வ பதஸ்ய பிராதிபதிகம். ஆமா, ஸ்ரேஷ்டின்னு எடுத்துப்போம். ஆமா, நகாரஸ்ய லோபஹ. ஓ, ஸ்ரேஷ்டின்ல நகாரம் ராஜ ராஜ புருஷ. கரெக்ட்டா? இப்ப ராஜன்ங்கிறது தான். சாரி, காட் இட் மாதா. என்னன்னா என்னன்னா என்ன எடுத்துட்டேன்னா முதல்ல தப்பா சொன்னேன் இல்லையா? ரத்னத்துக்கு சேஷ்டி போட்டதுனால சேஷ்டி ஈகாரம் வரணுமே, எப்படி விகாரத்துல இருக்குன்னு யோசிச்சிருந்தேன். Now I got இந்த பர்టిక్యులர் லெசனை when I was going through lot of samastha padams, samastha padams and very very tricky ones and confusing ones. It's good. We are learning. But interesting மாதா, interesting. சொல்லுங்க. ஸ்ரேஷ்டி வந்து நகாராந்த புல்லிங்க ஸ்ரேஷ்டின் சப்தத்தோட சப்தமி விபக்தி ஏகவச்சனம் தானே மாதா? ஏன் அவர் ஸ்ரேஷ்டி இகாராந்த எப்படி வருது மாதா? அது ஸ்ரேஷ்டின் சப்தத்தோட சப்தமி ஸ்ரேஷ்டி ராஜி. ஓகே, இப்போ வந்து நீங்க என்ன இப்பதானே இவ்வளவு நேரம் பார்வதி மேடம் வந்து அதைத்தானே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ஸ்ரேஷ்டின் சப்தம் கரெக்டாமா? ஆமா மாதா. இல்ல ஸ்ரேஷ்டி வந்து சப்தமியோடது இல்ல ஈகாராந்த அத பிரதமா விபக்தியா சொன்ன மாதிரி எனக்கு கேட்டது மாதா. அதான் டவுட் வந்து மாதா. அவங்க பிரதமா விபக்தி சொல்லவே இல்லைமா. அதாவது நீங்க சொன்ன ஸ்ரேஷ்டின் சப்தத்தோட சப்தமி விபக்தி வந்து ஸ்ரேஷ்டினி தான். ஓகே, நீங்க வந்து இந்த ஸ்ரேஷ்டின் நம்ம வந்து இந்த சப்தம் நிறைய சப்தம் நம்ம இதுல பண்ணியிருக்கோம். ஸ்ரேஷ்டி, ஸ்ரேஷ்டினௌ, ஸ்ரேஷ்டினஹ அப்படிதான் வரும்.
அப்புறம் உங்க பஞ்சமிய ஷஷ்டியும் ஸ்ரேஷ்டினஹன்னு வரும். கரெக்டா? ஆமா மாதா. எஸ். Nitya madam. No, let Nitya madam answer. Because she is only confused. Yes, Mata. And this is a Samasta Padam. அதைத்தான் இப்ப சீதாராமன் சார் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸ்ரேஷ்டின்ங்கிறது சப்தம். The Pratipadikam is Shreshtin. And when you are connecting it to Griham, Shrestinaha Griham, அப்படி கூட எடுத்துக்கலாம். 2 பதமா எடுத்துட்டீங்கன்னா. ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன வரும்? ஸ்ரேஷ்டினஹ கிரகம் அப்படின்னு வந்ததுன்னா அங்க ஷஷ்டி தத்புருஷ வருமா வராதா? ஆமா மாதா. கரெக்டா? ஸ்ரேஷ்டினஹ கிரகம். இப்போ அடுத்தது அங்கனம் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. கரெக்ட்? சோ இப்போ ஸ்ரேஷ்டினஹ கிரகம் அப்படி எடுத்துட்டா ஸ்ரேஷ்டி கிரகம், அவ்வளவுதான். இப்ப ஸ்ரேஷ்டினஹ கிரகஸ்ய அங்கனம் தஸ்மின். Are you able to get me? அல்ல மாதா, அது கரெக்ட் மாதா. இப்ப இந்த ஸ்ரேஷ்டி அப்படிங்கிறது வந்து அது வந்து சப்தமி வராதான்னு கேக்குறேன் மாதா. அந்த சப்தம் என்னது சொல்லுங்க. நகாராந்த புல்லிங்க ஸ்ரேஷ்டின் சப்தம் இல்லையா மாதா? அவ்வளவுதானே. அப்ப அதோடு சப்தமி விபக்தி என்னது? ஸ்ரேஷ்டி. ஸ்ரேஷ்டினி. நீங்க பேசிக்காவே தப்பா பண்றீங்க. ஸ்ரேஷ்டினி. ஓகே ஓகே மாதா, அதுதான் தப்பு பண்ணேன். ஓகே மாதா. சோ ஓகே. எஸ் மாதா, இப்ப புரிஞ்சது மாதா. அது தப்பா ஏதோ தப்பு பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சது மாதா, அதான் கேட்டேன். ஷஷ்டி ஸ்ரேஷ்டி நக. சோ நீங்க நல்லா இங்க இந்த இடத்துல பாருங்க, 3 பதம் இருக்கு. ஸ்ரேஷ்டின் ஒண்ணு, கிரகம் ஒண்ணு, அங்கனம் ஒண்ணு. அப்ப இதோட ஸ்ரேஷ்டின் சப்தத்தோட பிரதம விபக்தி அப்ப என்ன வரும் மாதா? ஸ்ரேஷ்டி வரும். ஓ, ஸ்ரேஷ்டின்னு வருமா? ஓகே 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 மாதா. தேங்க் யூ. ஓகேவா? My doubt is cleared மாதா. நான் அதுக்கு தான் கவலைப்பட்டிருந்தேன் ஸ்ரேஷ்டின்னு. சோ இப்போ ஒரு வெரி மச் கிளியர், இது கிரகத்தை தான் சொல்றது அப்படிங்கிறது. ஓகே ஓகே ஓகே. சரி. Because we will. So just அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் சமஸ்த பதம்ங்கிறதுனாலதான் உங்களுக்கு நீங்க பிராதிபதிகத்துல நம்ம நகாரத்தை நம்ம நகாரஸ்ய லோபஹ பவதி, அதை மறந்துடக்கூடாது. Does anybody else have doubt in this? No, we'll go to. Okay, Parvati madam, you can stop here. It's okay. Okay. அடுத்தது ரெண்டும் நான் படிக்கட்டுமா மாதா? படிங்க. குக்குட்டஸ்ய அனபிக்ஞஸ்ய ரத்ன லாபேன கிம் பலம். அதாவது 2 விதமா எழுதலாம். அறியாமையுடைய சேவலுக்கு ரத்னம் கிடைப்பதால் என்ன பலன், அல்லது சேவலின் அறியாமைக்கு ரத்னம் கிடைப்பதால் என்ன பலன். எப்படி எதுனாலும் ஓகே. குக்குடஸ்ய அகாராந்த புல்லிங்க குக்குட சப்தம் ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம் புல்லிங்கத்துல. அனபிக்ஞஸ்ய அகாராந்த அனபிக்ஞ சப்தக புல்லிங்கம் ஷஷ்டமி விபக்தி ஏகவச்சனம் விசேஷண விசேஷம். அது வந்து அறியாமை ஞ தாத்துல இருந்து வருது. அதை கடைசியில சொல்றேன். ரத்னஸ்ய லாபேன, ரத்னஸ்ய வந்து அகைன் வந்து சக்தி விபக்தி ஏகவச்சனம். ரத்னம் சமஸ்த பதம் அகைன் சார். சமஸ்த பதம் தான். ரத்ன லாபேனன்னு இருக்கு. ரத்னஸ்ய லாபேன தேன. லாபேன வரக்கூடாது. ரத்னஸ்ய லாபம் தேன சக்தி தத்புருஷகா. ரத்னஸ்ய லாபம் தேன சக்தி தத்புருஷகா. ரத்னஸ்ய 6.1 நபும்சகலிங்கம். லாபேன லாப சப்தம் நபும்சகலிங்கம். அது லாபம் தான். ஏன்னா ரெண்டுமே இப்போ ரத்னத்துக்கு வருது மாதிரி லாபம் வந்து ரத்னத்துக்கு வரும்பொழுது ஓகே. பிகாஸ் இது ரெண்டுலயும் இருக்கு ஆக்சுவலா. அது ரெண்டுலயும் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டுலயும் இருக்குன்னு நினைக்கிறேன் லாபம். அதாவது ரெண்டு. பட் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் இட் இஸ் கர்மதாரயா இட் ஷுட் பி இன் த சேம். நம்ம இது சொல்றோம் விபக்தின்னு சொல்றோம்.
இப்ப இங்க நம்ம இதுக்கு வந்து தேவையில்ல. இதுல வந்து நம்ம லிங்கம் வந்து உத்தர பதசிய லிங்கம்ங்கிறது தான் சமஸ்த பதத்துல நம்ம சொல்லியிருக்கோமே தவிர we have not said that அந்த ரூல் வந்து கிடையாது. இட் கேன் பி எனி லிங்கம். எனி லிங்கம். ஆமா, எஸ், இருக்கலாம். கரெக்டா? ஆமா ஆமா ஆமா. இங்க இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கலாம், கர்மதாரையை தவிர மற்ற இடத்துல இருக்கலாம். நான் அதை திரும்ப செக் பண்றேன். நான் லாபம் அப்படிங்கிறது நபும்சக லிங்கம் எடுத்துட்டு லாபகா அப்படின்னு இருந்தா புல்லிங்கமா வந்திருக்கும். நான் பார்த்தேன். லாபகா தான் சார். இட் இஸ் லாபகா. தேங்க்யூமா. லப் பிளஸ் கஞ்சு தான் லாபா. கஞ்சு வருதுனால ஆல்வேஸ் புல்லிங்க தானே சார்? புல்லிங்க தான். ஆமா, இந்த கஞ்சு வந்து கஞ்சு பிரத்யம் வந்து ஆல்வேஸ் புல்லிங்க தான். சரி, புல்லிங்கம். அப்பதான் புல்லிங்கம். கிம் கிம் சப்தத்தினுடைய நபும்சகலிங்கம். கிம் சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். பலம் அகாராந்த நபும்சக பல சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அன் அபிக்ஞஸ்ய அது பார்க்கலாமா மாதா? பாருங்க, அபிக்யா சப்தம் என்ன வரும்? அபிக்ஞ சப்தம் ஞா தாத்து. ஆக்சுவலா அது அபிக்ஞ அப்படின்னாக்கா இது வந்து அன் அபிக்ஞ. அன் வந்து இது வந்து இது அனபிக்ஞக அப்படிங்கிறதுக்காக அன் பிளஸ் அபிக்ஞஸ்ய அப்படின்னு வருது. அந்த அன் வந்து இது ஸ்வரம் முன்னாடி வந்ததுனால அன்னு வருது. நம்ம இதுக்கு டக்குன்னு பேர் வர மாட்டேங்கிறது. நம்ம நெகட்டிவ் இதுக்கு சொல்லுவாங்க, டக்குன்னு பேர் அன்னு வந்து. ஆனா முதல்ல ஸ்வரம் அபிக்ஞஸ்யன்னு வர்றதுனால அன்னு வருது. ஏன்னா ஸ்வரமா இருக்கிறதுனால வந்திருக்கும். அது டக்குன்னு பேர் வரல. நை தத்புருஷ சமாசம். அதனால அந்த ஞா வந்து இதுக்கு தாத்து. அபி பிளஸ் அபி பூர்வ உபசர்க்க பூர்வ ஞா தாத்து அபிக்ஞஸ்ய. அடுத்த லைன் போங்க. ரத்னமூல்யம் கியத் வேதி. கியத் வேதி கிம் சக ஜானாதி மந்ததீகி. ரத்னத்தின் மதிப்பு எவ்வளவு என்று இந்த மந்த புத்தி உள்ள சேவல் அறியும். சகாங்கிறது இங்க சேவலுக்காக. திருப்பியும் அதோட டிரான்ஸ்லேஷன் சொல்லுங்க சார். ரத்ன மூல்யம் கியத் வேதி. ரத்னத்தினுடைய மதிப்பை எப்படி தெரிந்து கொள்ளும்? இந்த மந்த புத்தியுள்ள சேவல் அப்படின்னு போட்டிருக்காரு. அது திருப்பி சொன்ன, இந்த மந்த புத்தியுள்ள சேவல் ரத்னத்தினுடைய மதிப்பை எவ்வளவு என்று எப்படி அறிந்து கொள்ளும்? கியத் எப்படி எவ்வளவு என்று அறிந்து கொள்ளும் அப்படின்னு தன்னுடைய மதிப்புன்னு நான் போட்டேன். ரத்ன மூல்யம், ரத்னஸ்ய மூல்யம் சக்தி தத்புருஷக. இது வந்து ரத்னஸ்ய அகைன் வந்து ரத்ன சப்தத்தினுடைய நபும்சகலிங்கம். சக்தி விருத்தி ஏகவச்சனம். மூல்யம் வந்து இதுதான் மத்த நபும்சகலிங்கம் தான். அது பிரதமா விருத்தி ஏகவச்சனம் அகாராந்தத்தை. கியத் அவ்யயம். ரத்ன மூல்யம் இஸ் ஒன் சப்ஜெக்ட். ஆமா ஆமா. ரத்னஸ்ய மூல்யம் சக்தி தத்புருஷக. அத வேண்டாம், ஒரே இடா சொல்லுங்க. ரத்ன மூல்யம்னே எடுத்துக்கோங்க. ரத்ன மூல்ய சப்தம் அப்படின்னா ஆமா, அகாராந்த ரத்ன மூல்ய சப்தம் द्वितीया व्यक्ति ஏகவச்சனம். அதனுடைய மதிப்பை, ரத்னத்திய மதிப்பை. கியத் அவ்யயம் வேத்தி. வேத் தாத்து. இந்த இடத்துலதான் I was waiting என்ன பண்ண போறான்னு. Because this is a very tricky sandhi sir here. There is no veti here. நல்லா யோசிங்கோ. விதும் ஞானேன்னு சொல்லியிருக்கேன். வித்துக்கு விதும் ஞானே. ஏன்னா ஜானாத்தி பின்னாடி வந்துடுதே verb. ஜானாத்தி வந்திருக்கா இல்லையா சார்? ஆமா ஆமா. இந்த வேத்திங்கிறது இங்க வந்து அதனாலதான் ரெண்டு வேத்தி ரெண்டு ஜானாத்தி வர சான்ஸ் ரெண்டு வராது. ஏன்னா கியத் வேத்தி ஜானாத்தி ரெண்டு வராது. அதுதான் it's a very tricky one here. நம்ம சந்தியை வந்து கரெக்டா புரிஞ்சுட்டாதான் இதுல பண்ண முடியும். வா இத்தியா. வா இத்தி ஆகாரா பிளஸ் இகாரா ஆல்சோ இஸ் ஏகாரா only, no? ஆமா ஆமா ஆமா, கரெக்ட் 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 கரெக்ட். வெரி 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 ட்ரிக்கி.
இது வந்து இதுல வந்து இதுலயே வராது அது. வா இதி தான். வா இதி வேத்தி. ஓகே மாதா. வா இதி. அப்ப கியத்து வந்து அந்த தக்காராவும் வக்காராவும் சேரும் பொழுது என்ன ஆகுது? தக்காரா வந்துடுறது. என்ன சந்தி அங்க? இது வந்து இது நம்ம ஜஷ்டுவ சந்தி. ஜஷ்டம் வருது. ஜலாம் ஜஷோந்தே வராது. ஜலாம் ஜஷ் ஜஷி வரும். இந்த சூத்திரப்படி சந்தி வரும். ஓகே, we will do லகுசிதாந்த கௌமுதி again, don't worry. இப்போதைக்கு எனக்கு குணசந்தி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கிம் சஹ ஏன்னா முடிக்கணும்ல சென்டென்ஸ். ஜானாதி. ஆமா, கிம் சக ஜானாதி. அப்ப ஜானாதி ஏற்கனவே கிரியாபதம் வந்தாச்சு. ஞா தாத்து கிரியாதி 9th கணா பரஸ்மை பத்தி லட்லகார பிரதம புருஷ ஏகவச்சனம். மந்ததீஹி ஈகாராந்த புல்லிங்க மந்ததி சப்த பிரதமாவித்தி ஏகவசனம். மந்தா தீஹி யஸ்ய சக மந்ததீஹி பகுவ்ரீஹி. Mandadihi mata. Manda. Yeah, it is bahuvrihi because it is referring to the cock. Cock ada. Manda dihi. Yeah, dihi. Yasya saka. Yasya saka. Yeah, correct. Bahuvrihi. So இது வந்து ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம சேர்த்து போடும்போது தான் நம்மளுக்கு தெரியுது. ஆமா, இது ரொம்ப நிஜமா வேத்தி வந்து அது வித்து கிடையாதுங்க, வேத்தி தான் இருக்கு. Okay, sir. It's okay. Thank you. So we stop here. In the இது வந்து it is already 3:45. This